நம்ம வீட்டில் ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபயர் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா அதில் வர சின்ன சின்ன ப்ராப்ளம் எல்லாம் நாமளே சரி பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஆர்ஓ சர்வீஸ் கிட் அமேசானில் வாங்கி அதை பற்றின வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வெளியில் உள்ள இந்த ஸ்பன் ஃபில்டர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போது இந்த ஆர்ஓ மிஷின்லே ரொம்ப முக்கியமான இந்த மெம்பரைன் எப்படி நாமளே சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து மெம்பரைன் வாங்கும் போது தான் இந்த ஆர்ஓ மிஷினுக்கு தேவையான ஒரு கம்ப்ளீட் சர்வீஸ் கிட்டே வாங்கினேன். சப்போஸ் உங்களுக்கு மெம்பரைன் மட்டும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு தனியாக லிங்க் கொடுத்துருக்கேன். அதோட சேர்த்து இந்த காம்போ கிட்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி பை பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ஓ மிஷினில் இந்த மெம்பரைன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டர் டேப்ல இருந்து ஆர்ஓ மிஷினுக்கு வாட்டர் போகிற வால்வை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வெளியில் உள்ள இந்த ஸ்பன் ஃபில்டர் கேட்ரேஜில் இருந்து ஹோஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து மிஷினுக்கான பவர் சப்ளைக்கான பிளக்கை வந்து ரிமூவ் பண்ணி மிஷினை வந்து தனியாக தூக்கி வச்சுக்கோங்க. பேக் சைடில் உள்ள ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மாடல் மிஷின்களில் மொத்தம் 4 ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த மெம்பரைன் ஹோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்புட்டும் 2 அவுட்புட்டும் இருக்கும். அதுதான் மெம்பரைன் ஹவுஸ். இப்போ இந்த மெம்பரைன் ஹோல்டரில் கனெக்ட் பண்ணியிருக்க ஹோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஹோஸ் ரிமூவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சின்ன லாக் இருக்கும். அதை வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோஸை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி கையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து காம்போ கிட்டாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மெம்பரைன் ஹோல்டரும் சேர்த்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்கள் வெறும் மெம்பரைன் மட்டும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் மிஷினில் உள்ள ஓல்டு மெம்பரைன் ஹோல்டரை வந்து லூஸ் பண்ணி அதில் உள்ள மெம்பரைனை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய புது மெம்பரைனை அதிலே போட்டுக்கலாம். இந்த மெம்பரைன் ஹோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டைட் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா எந்த ஒரு லீக்கேஜும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த ஓப்பனர் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்மால் சைஸ் வந்து மெம்பரைன் ஹோல்டர் வந்து லூஸ் பண்ணுறதுக்காக உள்ளது தான். ஸோ இந்த மூடியை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள மெம்பரைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏர் லாக் ஆனது மாதிரி ரொம்ப ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெட்டல் வச்சுட்டு லைட்டாக ஷேக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஏர் லாக் வந்து ரிலீஸ் ஆயிரும். வெளியில் எடுத்துட்டு இந்த ஹோல்டர்லேயே நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு இதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய புது மெம்பரைனை. ஸோ நான் காம்போ கிட்ட வாங்கினதுனால மெம்பரைன் ஹோல்டரும் அதிலே வந்துருச்சு. நீங்கள் எப்போ மெம்பரைன் இன்சர்ட் பண்ணீங்கனாலும் ஒரு தடவை தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க இந்த பிளாக் கலர் வாசர் மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சைடு தான் வந்து நீங்கள் உள்ள வந்து இன்சர்ட் பண்ணணும். உள்ள வச்சு லைட்டாக அழுத்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப்ல போய் உட்கார்றது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அவ்வளோதான், அதுக்கு மேலே ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். மெம்பரை நீங்கள் நல்லா உள்ள வச்சு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மூடியை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு புது ஹோல்டர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மேலே இந்த எல் கனெக்டர் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது மாதிரி இருக்கும். கீழே வந்து டிஃபால்ட்டாக 2 அவுட்புட்லேயும் இந்த எல் பெண்ட் வந்துடும். மேலே மட்டும் இருக்காது, பழைய ஹோல்டரில் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன எல் பைப்பு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி டப்லான் டேப் சுற்றிக்கோங்க. சுற்றலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு கடைசியில் காமிக்கிறேன். ஸோ மெம்பரைன் ஹோல்டரில் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் ஆர்ஓ மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணி ஹோஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நானும் எடுத்துகிட்டு போய் ஆர்ஓ மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணி ஹோஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு வால்வை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சுவிட்சை ஆன் பண்ணேன். சுவிட்சை ஆன் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மெம்பரைன் ஹோல்டர் வந்து நான் மேலே உள்ள மூடி போடுறதுக்கு முன்னாடி அதில் ஓரிங் வாசர் வந்து போடணும். அதை வந்து நான் மறந்துட்டேன். ஸோ மறந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா மோட்டர் ஆன் பண்ணதும் இந்த இடத்துலேருந்து தண்ணீர் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது இந்த மெம்பரைன் ஹோல்டரில் கீழே உள்ள அவுட்புட்டில் இந்த எல் பைப்பில் வந்து டப்லான் டேப் வந்து சுத்தமாக விட்டுட்டேன். ஸோ அந்த இடத்துலையும் தண்ணீர் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மூணாவது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. என்ன அப்படின்னா இந்த 2 அவுட்புட்டில் எது வந்து ப்ராடக்ட் வாட்டர் எது வந்து வேஸ்ட் வாட்டர் அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ அதை நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி அப்படின்னா வேஸ்ட் வாட்டர் தான் ஃபஸ்ட்டு வந்து வரும். இந்த ப்ராடக்ட் வாட்டர் வந்து அதாவது பியூரிஃபை ஆன வாட்டர் வந்து வர்றதுக்கு வந்து லேட் ஆகுது. அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு கீழே இருக்கிறது வந்து ப்ராடக்ட் வாட்டர், ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்கிறது வந்து வேஸ்ட் வாட்டர். ஸோ இதை வச்சும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். மெம்பரைன் ஹோல்டரை மிஷினில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து இன்புட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்விட்சை ஆன் பண்ணிவிட்டு வாட்டர் ஃப்ளோ வந்ததுக்கப்புறம் அவுட்புட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஏர் லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். அடுத்து இந்த மெம்பரைன் ஹோல்டர்கிட்ட கீழே உள்ள இந்த வேஸ்ட் வாட்டர் வர இடம், ப்ராடக்ட் வாட்டர் வர இடங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் இந்த காம்போ கிட்டாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த லாக் மாதிரி ஒரு சின்ன வாசர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த லாக்கை லைட்டை மேலே தூக்கி விட்டு இன்சர்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ப்ரெஷர்னால ஹோஸ் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும். பேக் டோரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் வாட்டர் எல்லாம் கரெக்டான ஃப்ளோவில் வருதா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டோரை. ஏன் அப்படின்னா ஏதாவது ஏர் லாக் ஆயிருந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட் வாட்டர்
வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் டோரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஆர்ஓ மிஷினில் மெம்பரைன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆர்ஓ மிஷினில் இருக்கிற மற்ற இன்லைன் ஃபில்டர்ஸ், எஃப்ஆர் இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு பயன்படுற வகையில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.